சாணக்கியர் என்ன பண்ணுறாரு, 2 காவலாளிகிட்டையுமே தனித்தனியாக போய் நான் இன்னொரு காவலாளிகிட்ட போய் இந்த மாதிரி சுதந்திரம் அடையறதுக்கான கதவு எங்கே இருக்குன்னு கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவானோ அதை நீ எனக்கு சொல்லு அப்படிங்கிறத கேட்குறாரு. அவர் உண்மை சொல்கிற காவலாளிகிட்ட போய் கேட்டிருந்தாருன்னா அந்த உண்மை சொல்கிற காவலாளி என்ன யோசிப்பான், அந்த பையன் எப்பயும் போய் தான் சொல்லுவான், இவர் போய் அவங்ககிட்ட சுதந்திரக்கான கதவு கேட்டேன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கான கதவை தான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு போகிறதுக்கான கதவோட வழியை தான் அவர் சொல்லியிருப்பார். அதுவே பொய் சொல்கிற காவலாளிகிட்ட இவர் போய் கேட்கும் போது பொய் சொல்கிற காவலாளி என்ன யோசிப்பான், இவன் எப்பயுமே உண்மை மட்டும் தான் பேசுவான், இவர் போய் நேராக சுதந்திரக்கான கதவு எதுன்னு கேட்டால் கரெக்டாக சுதந்திரம் அடையறதுக்கான கதவை தான் காமிக்க போகிறான், ஆனால் நம்ம தான் போய் சொல்லுவோம், இவர் கேட்டால் நம்ம ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான் மாற்றி. எப்படின்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கான வழியை தான் அவன் சொல்கிறான். இதுல இந்த சாணக்கியருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு வழி எது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால சுதந்திரம் அடையறதுக்கான கதவு எதுன்னு கண்டுபிடிச்சு அது வழியாக வெளியில் போய் அரசர்கிட்ட பாராட்டையும் பெற்றாரு, பரிசையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. டிஸ்க்ளைமர்: என்ன மாதிரி யாருக்காவது தலையில் அடிபட்டிருந்தா அவங்களுக்கு புரியாத மாதிரி தோணும், ஆனால் திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.